ஏண்டா நைட்டு தூங்கும்போது கூட டீ குடிப்பியா நீ? ஏன் சின்ன பொண்ணு குடிக்க கூடாதுன்னு எது இருக்கா? அட மக்கு, இப்போ டீ குடிச்சா அப்ப நீ எப்போ தூங்குவ? ஏன் உயிரை போட்டு வாங்குற? நைட்டு டீயை கொண்டா காஃபியை கொண்டா, ஏன்டா டேய் உங்க அம்மாட்ட போய் கேட்க வேண்டியதானே? எல்லாமே எங்க அம்மா கிட்ட கேட்டா, அப்ப நீ எதுக்கு இருக்க? அது சரி. சின்னத்தர, உன் தங்கச்சி கிட்ட கேட்டியா இன்னைக்கு கடை எப்படி போச்சுன்னு? மெண்டல். இப்ப எதுக்குடா சோடா புட்டி என்ன அடிச்ச? ஓஹோ, நான் சோடா புட்டினா மேடம் எப்படி கூலிங் கிளாஸ் போட்டிருக்கீங்களோ? எடு. இதுக்குதான் பேசுறதே கிடையாது. சின்னு டார்லிங், அடிக்கிறதுல அடிச்சுட்டு வந்துட்டியான். சின்னு டார்லிங், டொன்னு டார்லிங். என்னடா என்ன பாரு, நான் அப்பதான் சொல்லுவேன், இல்லாட்டி சொல்ல மாட்டேன். நீ சொல்லவே வேண்டாம், போறியா இங்க இருந்து? ஏன் தங்கம் இல்ல பாருமா. பார்த்தாச்சு, போதுமா? சின்ன பொண்ணு மேடம், ஐ எம் வெரி சாரி. போனா போகுதுன்னு மன்னிச்சு வரேன். எந்திரி. அத்தை வாங்க தம்பி, உட்காருங்க. எங்க தம்பி அவளை, நீங்க மட்டும் வந்திருக்கீங்க? அதுக்குள்ள வீட்டுக்கு போயிட்டாளா? ஆமா அத்தை, அவ அப்பவே டயர்டா இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டா. இப்போ நீங்க எனக்கு பானிபூரி கடைக்கு நீங்க தானே காசு கொடுத்தீங்க, அதனால இனிமே வரக்கூடிய வருமானத்துல பாதி பாதி உங்களுக்கு கொடுத்து உங்க கடனை செட்டில் பண்ண போறேன். ஐயோ மாப்பிள்ள, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். இங்க பாருங்க அத்தை, இந்த காசை வாங்கிக்கிட்டாதான் தமனா மேலே ஏன் மேலே நீங்க பாசம் வச்சிருக்கிறதா அர்த்தம். பாசம் இருக்குல்ல, அப்ப வாங்கிக்கோங்க. என்ன மாப்பிள்ள? சரிங்க அத்தை, அப்போ நான் போயிட்டு வரேன். தமனா அங்க தனியா இருக்கா. இருங்க மாப்பிள்ள, சாப்பாடு இருக்கு, சாப்பிட்டுட்டு போறீங்களா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாத்த. உங்கள் பொண்ணு சமையல் எப்படி உங்களை மாதிரி ஸ்மாராக இருக்கா, இல்லை சின்ன பொண்ணு சமையல் மாதிரி சூப்பராக இருக்கான்னு இன்னைக்கு தானே டெஸ்ட் பண்ணணும். சரிங்க மாப்பிள்ள, தமனா தனியாக இருப்பா, நீங்கள் கிளம்புங்க. அத்தை விளையாட்டுக்கு சொன்னேன். இந்த ஆள் வேற நேரங்கட்ட நேரத்தில் காமெடின்ற பேர்ல கழுத்தா இருக்கிறாரு. எப்படி விஜய் வேண்டான்னு சொன்ன? ஒண்ணுமே நான் சுத்தி சுத்தி வந்தேனே விஜய். அம்மா, காவி அம்மா. நீ நீ நீயா? ஆமாம்மா, நான் தான். யாரோ அழுகிற சவுண்ட் கேட்குதேன்னு வந்து பார்த்தா, எவ்வளோ கம்பீரமாக இருக்கக்கூடிய நீங்கள் அழுகிறத பார்க்கவும் என் மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குமா. வாய மூட்ரி வேலைக்கார நாயே. என்னோட அனுமதி இல்லாமல் உள்ள வந்துட்டு நீ என்ன என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்க? சீ, வெளியே போ. செம்ம கோவத்தில் இருக்க, மரியாதையா வெளியே போடி. என்ன மன்னிச்சிருங்கம்மா. விஜய், காவியா, அம்மா அம்மா, ஏன் அழுதுட்டு இருக்க? இந்த வீட்டோட செல்ல குட்டி நீ. நீ அழுகலாமா? என்ன பிரச்சனை உனக்கு? வா உட்காரு. காவியா வந்து உட்கார சொன்னேன். அம்மா மனசு
மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. அந்த விஜய் நினைச்சு அழுதுட்டு இருக்கியா நீ? ஆமாமா. இங்க பாருமா, எங்களுக்கு இருக்கிறது நீ ஒரே பொண்ணு. நீ இப்படி அழுதுட்டே இருந்தா பார்க்கும்போது அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல. அழுகாதா ஃபர்ஸ்ட், கண்ணத்தோட. உனக்கு என்ன, விஜய் தானே, உங்க 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது இந்த அம்மாவோட பொறுப்பு. இப்போ நீ சிரிச்சாதான் அம்மா அதெல்லாம் செஞ்சு கொடுப்பேன். ஐ லவ் யூமா. சரிடா, நீ இனிமே அழுகவே கூடாது, சரியா? ஓகேம்மா. விஜயை எப்படி இங்கே வர வைக்கணும்னு எனக்கு தெரியும். நீ போய் ரெஸ்ட் எடு, மீதி எல்லாம் அம்மா பார்த்துக்கிறேன். சரிங்கம்மா. யார் அந்த நாதாரின்னு எனக்கு தெரியாது, ஆனால் என் பொண்ணு ஆசைப்பட்ட மாதிரி அந்த தமனாவை விஜய் கிட்ட இருந்து பிரித்து என் பொண்ணு கூட சேர்த்து வைப்பேன். இதெல்லாம் கூடிய சீக்கிரம் நடக்க தானே போகுது. இங்க தம்மு மேடம் என்ன பண்றாங்க? அட போங்க விஜய். ஹலோ பாலா, என்ன டைம் ஆச்சு இன்னும் வீட்டுக்கு வராம என்ன பண்றீங்க? ஒரு அவசரம்னு கூப்பிட்டா கூட உங்களால வர முடியாதா? நீ அவசரத்துக்கா கூப்பிடுற? அடுத்தவன் குடியை கெடுக்கிறதுக்கு தானே கூப்பிடுறேன். இல்ல சுஜி, பக்கத்துல வந்துட்டேன், இந்த வந்துடுறேன், கட் பண்ண. சரி, கொஞ்சம் சீக்கிரமா வாங்க. சரிம்மா சரிம்மா. சொல்லுமா சுஜி, அப்படி என்ன அவசரம் உனக்கு? அப்படி என்ன அவசரமா? என் பொண்ணு அங்க அழுதுட்டு இருக்கா. ஏமா, எதுவும் உடம்பு கிடம்பு சரியில்லையா என்ன? பாலா, கடுப்பேத்தாதீங்க. என் பொண்ணு அங்க விஜய் நினைச்சு அழுதுட்டு இருக்கா. உங்களுக்கு அப்படி என்ன வேலை முக்கியமா போச்சு? அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? அவனுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சே. ஐயோ, இவனுங்க படுத்துற இமிசை இருக்கே, முடியலப்பா, முடியல. என்ன பாலா? ஒன்றும் இல்லைம்மா சுஜி, இப்போ நான் என்னதான் பண்ணணும்னு சொல்ல வரேன். நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது பாலா. என் பொண்ணு சந்தோஷமா இருக்கணும். எப்படியாவது விஜயை நம்ம காவியா கூட சேர்த்து வைக்கணும். ஏய், புரிஞ்சுதான் பேசுறியா இல்லையா? அவனுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுன்ற அப்புறம் சேர்த்து வைக்கணும்னுட்டு இருக்க. போயிரு, கடுப்பேத்தாத. எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. எனக்கு என் பொண்ணு சந்தோஷமா இருக்கணும், அவ்வளோதான். நீ இருக்க வரைக்கும் அது நடக்கவே நடக்காது சுஜி. உன் பொண்ணை கெடுக்கிறதே நீ தான். இதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன். மரியாதையாக கடுப்பேத்தாம போயிரு. நான் செம்ம டென்ஷனில் இருக்கேன். ஆஃபீஸ்லேருந்து இப்போ தான் நான் வந்திருக்கேன். இங்கே பாருங்க பாலா, என்னை டென்ஷன் ஏற்றாதீங்க. நான் கொஞ்சம் பொறுமையாக பேசிகிட்டு இருக்கேன். எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு. அவள் வாழ்க்கையில் தயவு செஞ்சு விளையாடாதீங்க. உங்கள் பொண்ணை விட அப்படி என்ன சாதாரண ஸ்டாஃப் அவள் உங்களுக்கு முக்கியமாக போயிட்டானா பாலா? அப்படி இல்லைம்மா சுஜி, அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அவன் என்னோட ஸ்டாஃப்ன்றதுக்காக நான் இந்த விஷயத்த சொல்லலை. பொண்ணு கூட வாழ்ந்துட்டு இருக்கும்போது நம்ம எப்படி அவனை பிரித்து கூட்டிகிட்டு வர முடியும்? வந்தாலும் அவன் நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க மாட்டா சுஜி. எனக்கு அதை பற்றி கவலை இல்லை பாலா. எனக்கு என் பொண்ணு மட்டும்தான் முக்கியம். நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ தெரியாது. நாளைக்கு வரைக்கும் உங்களுக்கு நான் டைம் கொடுக்குறேன். அதுக்குள்ளே விஜய் இங்கே வந்திருக்கணும். ஏய் சுஜி, நில்லு. போயிட்டாளா? இவ்வளோ பெரிய வீடு, வாசல், சொத்து, சுகம் எல்லாம் இருந்தாலும் ஆனால் என் வாழ்க்கையில் நிம்மதி மட்டும் கிடையவே கிடையாது. இவளுகளை வச்சுட்டு நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. ஒரு பக்கம் அம்மா அழுகிறா, ஒரு பக்கம் பொண்ணு அழுகிறா. 2 பேருக்கு நடுவில் நான் என்ன பண்ண போகிறேன்னு சுத்தமாக எனக்கு புரியல. நான் எப்படி விஜய் கிட்ட பேசுவேன்? நான் ஃபோன் பண்ணா கூட எடுக்க மாட்டான். அவ எப்படி என்கிட்ட பேசுவான்? இக்காவ், நான் டெய்லி பார்த்துக்கிட்டே இருக்கேன். நீ இதே வேலை செய்கிற. அப்போ உன் வீட்டுக்கு ஒன்று வந்துச்சே, அது என்னதான் செய்யுது?
நம்மளை பத்தி தான் பேசுறாங்க. இந்த தாய் கிழவி என்ன சொல்றான்னு கேட்போம். இங்க பாருடி, அவளை பத்தி பேசாத. காலையிலேயே அந்த மூதேவியை பத்தி பேசி என்ன டென்ஷன் ஆக்காத. ஏக்கா ஏன் அப்படி சொல்ற? அவ ஒரு வேலையும் செய்ய மாட்டாடி. சும்மா திங்கிறது, தூங்குறது, ஊரை சுத்துறது, இதுக்கு மட்டும்தாண்டி அவள் லாய்க்கி. ஒரு வேலை செய்ய மாட்டா. அடியே பேதியில போறவளை தொலைஞ்சு ஓரவளை யோத்தி. வந்த வேலை முடிஞ்சு. யாருக்கிட்ட? இந்த உமா கிட்டயே வா. புரணி பேசுற புரணி, இனிமே எப்படி பேசுவ நீ? பாத்தியாடி அவளை? நீ இருக்கலி எப்படி அடிச்சிட்டு போறான்னு. வலிக்குதுடி உடம்பெல்லாம். அவட்ட அடி வாங்கி அடி வாங்கி. ஏக்கோ உங்க பையன்ட்டு சொல்ல வேண்டியதானக்கா? அடி போடி பொசக்கட்டவளை இவ ஒருத்தி. அடிக்க சொல்லி கொடுக்கறதே அவன் தானடி. சரிக்கா, அப்ப நான் வாரேன். அடியே உமா, எதுக்குடி என்ன தள்ளி விட்டுட்டு போனேன்? இப்படியெல்லாம் பேசாதீங்க தே. நீங்களே எனக்கு ஒரு அம்மா மாதிரி. அப்படி இருக்கையில நான் போய் உங்களை தள்ளி விடுவேனா? அப்படியே தெரியாம தள்ளி விட்டா நீங்க கீழே விழுகாம குத்துக்கல்லு மாதிரி தானத்தை நின்றுகிட்டு இருந்தீங்க. ஏய் தொலைஞ்சு போடி. எத்தே நான் தொலைஞ்சு போயிட்டேன், நீ தேடுவீங்களா? ஏன் செல்ல மருமகளே, நம்மளுக்குள்ள 1000 சண்டைகள் வந்தாலும் நான் உன்னை கண்டிப்பா தேடுவேன். ஆனா நான் உங்களை தேட மாட்டேன் தே. ஏ தொலைஞ்சு போ. என் மைய சாப்பிட வந்துருவேன். போய் முட்டை எடுத்தா. சரிங்க தே. அத்தே ஏ பைத்தியம் ஒருத்தர் கட்டிக்கிட்டு. ஐயோ என் மைய எப்படிலாம் பாடுபடுறானோ. இல்லை என்னைய படுத்தி எடுக்கிறியான். தொலைஞ்சு ஊனைய முட்டையை தானே எடுத்துட்டு வர சொன்னேன். கூடையா தூக்கிட்டு வர சொன்னேன். போ போய் வச்சுட்டு ஒரு முட்டையை எடுத்துட்டு வா. ஏத்தே முட்டையை எடுத்துட்டு வரணும்னு சொன்ன நீங்க எத்தனை எடுத்துட்டு வரணும்னு சொல்லல ஏத்தே. போ வச்சுட்டு போய் ஒன்னு எடுத்துட்டு வா. ஏண்டி எடுத்துட்டு வந்து இப்படியே நீட்டிக்கிட்டே இருப்பியா? உடச்செல்லாம் கொடுக்க மாட்டியா? உட ஏத்தே. நான் உடச்சிருவேன், அப்புறம் என்ன திட்டக்கூடாது. உடச்சி தொலைடி, டைம் ஆகுது. அடியே சோத்து மூட்டை. ஐயோ நீ வச்சுக்கிட்டு உன்னை யாரடி கீழே போட்டு உடைக்க சொன்னது? போ போய் வேற முட்டை எடுத்துட்டு வா. சரிங்க தே. அத்தி எடுத்துட்டு வந்துட்டேன். இதை எப்படி தே உடைக்கணும்? என் தலையில உட. இவளை வச்சுக்கிட்டு ஒரு ஆணி கூட போடுங்க முடியாது. அம்மாடி உமா, நீ போய் உட்காரு. அத்தை ஆம்லேட் போட்டுக்கிறேன்.